இன்றைக்கி காட்டுற வெயில் நேற்றுக்கு காமிச்சிருந்தா கூட எல்லாருமே கொஞ்சம் தீப திருநாளை நல்லபடியாவது கொண்டாடிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. சிட்டி சைடில் இருக்கவங்க கூட கொஞ்சம் வீட்லேயே தீப திருநாளை நல்லபடியாக கொண்டாடிருப்பாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வெளியில் தான் வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க. வெளியில் வைக்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் விருப்பமாகவும் இருக்கும். கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்களுமே தூறலாக பட்டுட்டு இருந்துச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த தூறல்லையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விளக்கு விளக்கி வச்சுருந்தோம். ஆனால் எல்லா விளக்கும் ஏற்ற முடியல. கிட்டத்தட்ட ஒரு 13 விளக்கு மட்டும் நான் ஏற்றி வச்சேன். ஸோ கோலம் போட்டது, வாசல் கழுவுறது எல்லாமே வேஸ்ட்டுதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் 2 குட்டி இருக்குங்க. அந்த வாளுங்க 2மே எல்லாத்தையும் அழிச்சு உலைய மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுனால எல்லாமே அழிஞ்சு போச்சு. வீட்டை பார்த்தாவே தெரியும், வீடு ஃபுல்லாகவே ஓதங்காத்திருக்கும். ஸோ நான் 13 விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சேன். வீட்டுக்குள்ளே ஹாலில் ஒன்றையும், கிச்சனில் ஒன்றையும், ஸோ சாமி ரூமில் சாமி பூஜை கிட்ட ஒரு விளக்கும், வாசலில் குத்து விளக்கும், 4 அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சேன். ஸோ நம்ம வீட்டில் நிறையாவே ஓதங்காத்து இருந்துச்சு. அதனால் அதிகமாக விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கல. நம்மளோட தீப திருநாள் இப்படி தான் போச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு மழை பெஞ்சதுனால. இருந்தாலும் யாருக்குமே வாழ்த்து சொல்லலை. ஆனால் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. சொல்லக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ ரெடி ஆகிட்டு சாயந்தரமாக எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. நாங்களுமே எதுவுமே புது ட்ரெஸ்லாம் யாருமே போட கிடையாது. பசங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால எல்லாருமே பட்டாசு வெடிச்சே ஆகணும் அப்படின்னாங்க. தீபாவளிக்கே கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். ஆனால் வெடிச்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால அவங்க மாமா வீட்டில் போயிட்டு ஆளுக்கு 2 பட்டாசை மட்டும் வெடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக வெடித்த பட்டாசு என்னோடய முகத்துலேயே அடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு ஃபயராகவே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.